அனைவருக்கும் வணக்கம். இன்று புதிதாக சட்டமன்றம் துவங்க இருக்குது. ஸோ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதில் நிறைய பேர் 92 பேர்கிட்ட புதிதாக சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவர்கள். ஸோ அனைவருக்கும் ஒரு பயிற்சி முகாம் எப்படி நடக்கும், சட்டசபை எப்படி நடக்கும், அதில் எதெல்லாம் பேச வேண்டும், எப்படி இருக்கும், ஸோ அதில் என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண முடியும், என்ன ப்ரோட்டோகால் என்ன, ஸோ சட்டமன்ற நிகழ்வுகள் எப்படி இருக்கும், ஸோ அதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னலாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், ஸோ இதற்கு முன்னாடி சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எதெல்லாம் வரலாற்றில் எப்படி அண்ணா சட்டசபையில் இருந்த பொழுது முதலாவதாக பேசிய விட்ட விஷயம், அது மாதிரி பல வரலாற்று விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சட்டசபை நிகழ்வுகள் குறித்தும் எப்படி இருக்குன்றதுக்காக இன்னைக்கு 2 நாட்கள் அனைவருக்கும் நடக்க இருக்குது. ஸோ 2 நாள் கண்டிப்பாக இன்னைக்கும் நாளைக்கும் நடக்கும். ஸோ இதில் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கும் அழைப்பு எடுக்கப்பட்டது. பெரும்பாலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் முதலாவதாக சட்டமன்றத்துக்குள் வந்தவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இந்த பயிற்சிகளை இப்போ கலந்து கொள்வார்கள். திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு இது கண்டிப்பாக பயிற்சியுமா இப்போ சட்டசபையில் எப்படி இருக்க வேண்டும் என்று, ஸோ அதில் அவங்களுடைய சொந்த விருப்பம் கலந்து கொள்ளார்கள். கண்டிப்பாக இப்போ ஏதாவது கண்டிப்பாக புதிதாக வந்தவர்கள் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஜூலை 1ஆம் தேதி அந்த மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆணை பிறப்பிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எப்படி இதையெல்லாம் 2022 அவங்க டேரிஃப் ரிவிஷன் அப்போ திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை இப்போ அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்போ திமுக செய்து விட்டார்கள். ஸோ அதை சரி செய்யும் விதமாக இப்போ என்ன மாதிரியான கொள்கை முடிவுகள், இப்போ அந்த காஸ்ட்டை எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக முதலிடம் ஆலோசித்து விட்டு எப்படின்னு செய்வோம். கடந்த 2025 இண்டெக்ஸ் வேல்யூ 3.16% ஏற்றிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3.86 கண்டறியப்பட்டிருக்கிறதா அறிய முடியுது. இல்லை, இது ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஏற்றணும், ஒவ்வொரு வருஷமும் என்ன டேரிஃபில் ஏற்றணும், எவ்வளோ சதவீதம் சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி TNERC 2022 போட்ட ஆர்டரில் இருக்கு. ஸோ அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வரோட ஆலோசிச்சுட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசிட்டு முதல்வரின் அப்ரூவல் பேரில் இது அறிவிப்பு வச்சாரு. கடந்த முறை பார்த்தோம்னா 2025 திமுக அரசு என்ன பண்ணாங்கன்னா வீட்டு நுகர்வோருக்கான கட்டணத்தை எல்லா இடத்துலையும், அதாவது இல்லை, இவங்க செய்த தவறான பாலிசி ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகபட்சம் ஏற்றலாம்னு சொல்லி கொண்டு வந்ததே தவறான பாலிசி. இதை அவங்க தேவையில்லாமல் அந்த மாதிரி ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டு இது ரெண்டு பக்கம், அதாவது நுகர்வோருக்கும் அதில் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கும் ஹை டென்ஷன் யூசர்ஸ்க்கும் பெரிய தொழில்துறைக்கும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்த வகையில் இந்த இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பாதிப்பு பொதுமக்களுக்கு அட்லீஸ்ட் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆலோசனை செஞ்சுட்டு வரோம். வழக்கமாக ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார அந்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிக்கையை வெளியிடுவாங்க. இந்த ஆண்டுக்கான அறிக்கை வழங்கப்பட்டுவிட்டதா? இண்டெக்ஸ் வேல்யூன்றது அது முதல்வரோட ஆலோசிச்சுட்டு கண்டிப்பாக அதுக்கு நான் கொடுப்போம். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.